சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கு கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து டிஎன்டி சொந்தங்களையும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருமையண்ணன் கதிரவன் அவர்களையும், விவசாய அணி தென்னக நதி இணைப்பு குழுவினுடைய தலைவர் அவர்களையும், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் முன்னாள் மகேந்திரன் அவர்களையும், ஜெயச்சந்திர தேவர் அவர்களையும் அனைவரையும் அன்போடு வரவேற்று, இந்த நாட்டிலே பறவைகளுக்கு கணக்கெடுப்பு உண்டு, விலங்குகளுக்கு கணக்கெடுப்பு உண்டு. ஆனால் இந்த மனிதனுக்கு கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டுகளாக அனைவரும் போராடி வருகிறோம் என்பது எல்லோருக்கும் தெரியும். இதை குறிப்பாக இதை வலியுறுத்தி அருமையான டெல்லி காசிமாயன் அவர்களும், அம்மா தவமணி அம்மா, நம்ம மிலிட்ரி போன்றவர்களும், அன்பழகன் போன்றவர்கள் எல்லாம் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். இதற்காகவே தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு சகோதரி செல்வபிரீதா போன்றவர்கள் எல்லாம் இதெல்லாம் தொடர்ந்து இந்த எங்களுக்கு அரசியல், ஆனால் நாங்கள் அரசியல் செய்வதற்கு நீங்கள் தேவை. உங்களுக்கான விழிப்புணர்வை எடுத்து கொடுத்து உங்கள் அரசினிடத்திலே நாங்கள் எடுத்து பேசுவதற்கு, இந்த சலுகைகளை பெற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் அரசியல் கட்சியிலே இருக்கிறோம். தொடர்ந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக பல ஆண்டுகளாக, குறிப்பாக டிஎன்டி மக்களுக்கு ஒற்றை சான்றிதழ் வேண்டும் என்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலும் சரி போராடி வருகிறோம். நம் டிஎன்டி சமூக மக்கள் இரவில் கருத்தரித்த கூட்டம் அல்ல, ஒவ்வொரு உயிர்களும் பகலில் கருத்தரித்த கூட்டம். நம்மளுடைய கல்யாணங்கள் அனைத்தும், நம்மளுடைய பண்பாடுகள் அனைத்தும் ஒரு காலங்களிலே இரவில் தான் இருக்கும். ஆனால் அந்த இரவிலே மணமகன் காவல் நிலையத்திலே சென்று அமர வேண்டும். கொடுமையான சட்டங்களை சந்தித்திருக்கிறோம். நம்மளை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக ஆங்கில அரசாங்கம் அனுமதி கொடுத்தது, பல்வேறு சலுகைகளோடு. இந்த டிஎன்டி மக்களை வளர்ப்பதற்காக பல்வேறு சலுகைகள் கொடுத்தாலும் கூட, ஆனால் இன்றைக்கு ஆளுகின்ற அரசாங்கம் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு எடுக்க மறுக்கிறது. இன்னைக்கு பீகாரிலே நிதிஷ்குமார் கணக்கெடுக்க எடுத்து விட்டார். ஆனால் அந்த கணக்கெடுப்பில் அவர் சார்ந்துள்ள சமூகம் 2% கீழே தான். ஆனால் அவர் தைரியமா கணக்கெடுப்பு எடுக்கிறார். எடுத்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் அங்கே யாதவர் சமூகங்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அங்கே ஆட்சியில் இருப்பவர்கள் யார் என்று சொன்னால் 2% கீழே உள்ளவர்கள். ஆனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் குடும்பத்தினுடைய ஜாதி என்ன என்பது எல்லோருக்கும் தெரியும். அவருடைய எண்ணிக்கை என்பது இந்த மண்டபத்திற்குள்ளே அவர்களை அடக்கி விடலாம். ஆனால் அவர்கள் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். நம் தமிழ் சமூகம் மட்டுமல்லாமல் அனைத்து சமூகங்களும் ஜாதி சண்டை போட்டுக்கொண்டு, நீ பெரியவன், நான் பெரியவன், நான் ஆண்ட பரம்பரை, நீ ஆண்ட பரம்பரை என்று பேசிக்கொண்டு, சுயசாதி பெருமை பேசிக்கொண்டு இன்னும் அடிமைகளாக தமிழ்நாட்டிலே வாழ்ந்து வருகிறோம். இன்றைக்கு நம்மளை ஆள்பவருடைய எண்ணிக்கை 1% கீழ் ஜாதி எண்ணிக்கையில் உள்ளவர்கள் தான் இந்த நாட்டிலே நம்மளை ஆள வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மளை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையெல்லாம் மாற வேண்டும் என்று சொன்னால் ஜாதி வாரியான கணக்கெடுப்பு மிகவும் அவசியம். விகிதாச்சார அடிப்படையிலே சலுகைகள் வழங்கப்பட வேண்டும். இன்றைக்கு கௌரவத்திற்கு ஒரு மதத்திலும் ஜாதியை மறைத்துக் கொண்டு கௌரவத்தில் ஒரு மதத்தில் இருந்து கொண்டு ஜாதி சலுகைகளை மட்டும் பெறக்கூடியவர்களையும் ஆய்வு செய்து, மதம் மாறியவர்களுக்கு சலுகைகள் அல்ல என்று சொல்லி இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிறது. போலி சான்றிதழை வைத்து இன்றைக்கு அரசியலிலே பார்லிமெண்ட் மெம்பராகவும் எம்எல்ஏவும் மாறுகிறார்கள். அதே போல அரசு சலுகைகளை பெறுவதற்காக இந்து சர்டிபிகேட், இந்து பறையர், இந்து பல்லர், இந்து தேவர், இந்து முத்திரையர் என்று வைத்துக் கொண்டு அவர்கள் சலுகைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
அதையும் ஆய்வு செய்து முற்றிலும் அனைத்து சமூகம் டாக்டர் சட்டமேதை அம்பேத்கர் சொன்னது போல 100% சலுகைகள் அனைத்து சமுதாயத்திற்கும் செல்ல வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய என் தொப்புள் கொடி உறவான டிஎன்டி மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை என் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்து இந்த டிஎன்டி சமூக முன்னேற்றத்திற்காகவும் இந்த டிஎன்டி சமூகத்திற்காக தன்னை அர்ப்பணித்தவர்களுக்காகவும் நாங்கள் எந்த நேரத்திலும் உதவுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். எங்களால் முடிந்த உதவிகளை செய்வதற்கும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஆர்ப்பாட்ட களமாக இருந்தாலும் போராட்ட களமாக இருந்தாலும் எங்களை அழைத்தால் நாங்கள் வருவோம், உங்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.